கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஏசியா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த பூமியிலே நாம் எவ்வளவோ காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். எவ்வளவோ நபர்களை பார்க்கும்படியாக எவ்வளவோ நேரம் நாம் காத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்காக காத்திருப்பது நல்லது, கர்த்தருடைய இரட்சிப்புக்காக காத்திருப்பது நல்லது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நீதி கிடைக்காமல் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே நம்முடைய நீதி தள்ளப்பட்டு இருக்கலாம், நம்முடைய நீதி புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். நீதிக்காக நீங்கள் போராடி நீதி கிடைக்காமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீதி செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாக ஒரு நாள் வருவார். அவர் நியாயாதிபதியாக அவர் வருவார். நமக்கு நியாயம் செய்கிற தேவனாக அவர் வருவார். நிச்சயமாகவே உங்கள் காரியத்திலே அவர் நீதி செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே நீ காத்திரு. கர்த்தருக்காக நாம் காத்திருக்கிற பொழுது நம்முடைய இருதயம் ஸ்திரப்படும். கர்த்தர் நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நிச்சயமாகவே நாம் திடமனதா இருந்து கர்த்தருக்காக நாம் நிற்கிற பொழுது, நீதிக்காக நாம் நிற்கிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய காரியத்திலே ஒரு நீதியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.